வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்னோடய எம்பிஏ ஜேர்னி எப்படி இருந்துச்சு, நான் எப்படி எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணேன், என்னோடய எம்பிஏ ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் கோ பேக் டு 2019. 2019 பேட்ச் நாங்கள் ஒரு 120 பேர். ஃபர்ஸ்ட் 20 days என்ன நடந்துச்சு தெரியுமா? நாங்கள் எல்லாமே டயர் 1 டயர் 2 சிட்டிலேருந்து வரதில்லை, டயர் 3 டயர் 4 சிட்டிஸ்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ இங்கிலீஷ்னால் அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்கூலில் பேசினது, காலேஜ் சுத்தமாக பேசல, தென் பிஜி. ஸோ எங்களோட கம்யூனிகேஷன் கேப்பை சரி பண்ணுறதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் 20 days எங்களுக்கு கம்யூனிகேஷன் கிளாஸ் எடுத்தாங்க. கம்யூனிகேஷன் முடிச்சோடனே வி ஸ்டார்ட் அவர் அஃபீஷியல் கோர்ஸ். எங்கள் அஃபீஷியல் கோர்ஸில் வி ஹேட் செவரல் ப்ரோக்ராம்ஸ். அதில் ஒன்று தான் ஷெப்பர்ட் ப்ரோக்ராம். ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜை செலக்ட் பண்ணி அங்கே போய் அங்கே இருக்க மக்களை சந்தித்தோம். மக்களோட கஷ்டத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், அவங்க வாழ்வாதாரத்தை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. எம்பிஏல எங்களுக்கு அடுத்து இருந்த ப்ரோக்ராம் பர்சனல் க்ரோத் லேப். அந்த ப்ரோக்ராமுக்கு எங்கள் எல்லாத்தையும் ஒரு பூண்டின்ற ஒரு அழகான ஊருக்கு கூட்டு போய் அங்கே ஒரு ரெசார்ட் போட்டு எல்லாத்தையும் 3 days ஸ்டே பண்ண வச்சு எங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நிறைய கொஸ்டினஸ் அட்டன் பண்ணோம். எங்களோட பர்சனாலிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தென் டே 2ல் வி லேர்ன்ட் டேபிள் எட்டிக்வெட்ஸ், டேபிள் மேனர்ஸ், எப்படி உட்காந்து சாப்பிடணும், எப்படி ஃபோக் ஸ்பூனை யூஸ் பண்ணணும், எப்படி சூப் ஸ்பூனை யூஸ் பண்ணணும், இப்படி நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் நாங்கள் அட்டன் பண்ண ப்ரோக்ராம் ஓபிடி, அவுட்பவுண்ட் ட்ரைனிங். இந்த ப்ரோக்ராமை கோயம்புத்தூர் இருக்க ஒரு மலை அடிவாரத்தில் அட்டன் பண்ணோம். ஸோ 2 days ப்ரோக்ராம். நாங்களாம் ஒரு பெரிய டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ப்ரோக்ராம் என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, ப்ராக்டிக்கலாக எப்படி டீம் ஒர்க் பண்ணுறது, எப்படி மைக்ரோ மேனேஜ் பண்ணுறது, எப்படி மேக்ரோ மேனேஜ் பண்ணுறதுன்றதை லைவாக சொல்லி கொடுத்தாங்க. நிறைய அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும் லைவாக. ஒரு டீமாக சேர்ந்து எப்படி அந்த அப்ஸ்டக்கிள்ஸை கடக்கிறோம், எப்படி அதை மேனேஜ் பண்ணுறோம், எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோன்றதால இந்த இதில் சொல்லி கொடுத்தோம். நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு இன்டர் காலேஜ் காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணனால சீனியர்ஸ் கூட நல்ல பாண்டிங் கிடச்சிச்சு. எனக்கு கிடைச்ச சீனியர்ஸ் எல்லாமே சூப்பர் சீனியர்ஸ். இப்போ எல்லாமே பெரிய பெரிய இடத்துல இருக்கானுங்க. இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் 2 days நடந்துச்சு. ஸோ ஓவரால் எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம் ஒரு ஈவெண்ட்டை, என்னெல்லாம் தேவை ஒரு ஈவெண்ட்டுக்கு, எப்படி போஸ்டர் அடிக்கணும், எப்படி சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணணும், யாரை சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணணும், இப்படி நிறைய விஷயம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட்டும் பண்ணோம். இந்த ஈவெண்ட் முடிச்ச அப்புறம் 1 year முடிஞ்சு போச்சு. ஸோ சீனியர்ஸ்க்கு ஒரு ஃபேர்வெல்லை கொடுத்தோம். சூப்பரான ஃபேர்வெல். அதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம், தனியாக ஆர்கனைஸ் பண்ணோம், யார் சப்போர்ட்டும் இல்லாமல் ஆர்கனைஸ் பண்ணோம். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நடத்தியும் காமிச்சோம். அடுத்த வருஷம் என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.